குளோபல் சேஃப்டி என்டர்பிரைசஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளோட சேனலோட முதல் சிறப்பு விருந்தினர் பார்த்திங்கன்னா எஸ்என்எஸ் கன்சல்டன்ட் திரு சிவராமகிருஷ்ணன் சார். அவர் பார்த்திங்கன்னா என்எஃப்ஏல சிஎஃப்பிஎஸ் மற்றும் சிஹெச்ஆர்எஸ், இந்த சிஹெச்ஆர்எஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் 4 பேர் தான் வந்து இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிவராமகிருஷ்ணன் சாரும் ஒருத்தர். அது வந்து நமக்கு ஒரு பெருமை. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, அகில இந்திய அளவில் இருக்கிற ஃபயர் அண்ட் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட சென்னை சாப்டரோட பிரசிடெண்ட்டு மற்றும் எஸ்என்எஸ் கன்சல்டன்ட்ங்கிற நிறுவனத்தை வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வந்து நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். உங்களை பற்றி ஒரு 2 அறிமுறை கொடுத்துட்டு அடுத்து நம்ம தொடங்கலாம் சார். தேங்க்ஸ். சங்கர் சொன்ன மாதிரி என்னோட பேர் சிவராமகிருஷ்ணன் அண்ட் எஸ்என்எஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸோட ஃபவுண்டர். அண்ட் ஒரு 15 வருஷமாக இந்த கம்பெனி நடந்துருக்கோம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 25 இயர்ஸ், நியர் டு 25 இயர்ஸ். என்னோடய கேரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒமானில், பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் ஒமான். அங்கே தான் என்னோடய கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபயர் அலாம், ஃபயர் டிடெக்ஷன்ஸ் என்னன்றது ஒன்றுமே தெரியாது. எது போகும்போதே 0 நாலேஜில் தான் போனோம். அங்கே போயிட்டு தான் வந்துட்டு முதல்ல நம்மளோட இதுவே ஆரம்பித்தோம். அங்கே வந்து ஃபயர் சேஃப்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி மற்றதில் இருக்க மாதிரி அங்கே வந்து ஃபயர் சேஃப்டிக்கு தான் முக்கியத்துவம். முதல்ல ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணுன்னா கூட ஃபஸ்ட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து அப்ளிகேஷன் போட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சிவில், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி போவாங்க. ஸோ அங்கேருந்து தான் என்னோடய இதுவே ஸ்டார்ட் பண்ணேன். அது மேலே ஒரு ஃபயர் சேஃப்டி மேலே ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி. ஒரு 3 மாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்ஷோர், ஆஃப் ஷோர்னு இருக்கும். அந்த ஆஃப் ஷோர்னு வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஃபயர் சேஃப்டி பற்றி கற்றுக்க ஆரம்பித்தோம். அங்கேருந்து என்னோடய என்எஃபியோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. என்எஃபின்றது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பைபிள் மாதிரி, ஒரு ஃபயர் சேஃப்டி கொண்டான பைபிள் மாதிரி அது. அந்த என்எஃபியில் நிறைய பிரிவுகள் இருக்குது. ஃபயர் சேஃப்டி, எலக்ட்ரிக்கல், ஹெச்விஏசி அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபயர் சேஃப்டியில் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகள் நம்ம தெரிஞ்சது கட்டுறதுக்கு கல்லளவு நிறையான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ளே இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. ஸோ அதில் ஒரு ஈடுபாடு ஆரம்பித்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபீல்டு போயிட்டு செக் பண்ணுறது, இதெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்துட்டு ஈடன்பர்க் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஐ டிட் மை எம்எஃப்எஸ்சி இன் யூகே, ஐ மீன் மாஸ்டர் ஆஃப் ஃபயர் சேஃப்டி இன்ஜினியரிங் யூகேல முடித்தோம். அந்த இது பண்ணும்போது அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் பண்ணுறது பார்த்தா சிஎஃப்பிஎஸ் அண்ட் சிஹெச்ஆர்எஸ்லாம் பண்ணும்போது, சிஹெச்ஆர்எஸில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அகில இந்திய லெவலில் இப்போதைக்கு 4 பேர் தான். அந்த 4 பேரில் வந்துட்டு நான் ஒருத்தன். அசாடஸ் ரெக்கக்னேஷன் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல அசாடஸ் மெட்டீரியல்ஸ், அதுக்கு எந்த மாதிரியான தீ தடுப்பு ஆலோசகம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேஷன் அவங்க என்எஃபிஏ பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நேஷனல் பில்டிங் கோட் ஒன்று இருக்குது. அந்த நேஷனல் பில்டிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இப்போ என்எஃபிஏ எப்படியோ அதே மாதிரி தான் நேஷனல் பில்டிங் கோடும் எல்லா பிரிவுகளையும் இருக்குது. எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஹெச்விஏசி, ஃபயர் சேஃப்டி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு ஆர்கிடெக்டாக ஒருத்தங்க படிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த என்பிசி வந்து அவங்களுக்கு முக்கியம். அந்த என்பிசியில் பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபயர் சேஃப்டியோடு வரும். அந்த ஃபயர் சேஃப்டியோட என்ன பண்ணணும், அவங்க ஒரு ஆர்கிடெக்ட் வந்துட்டு ஒரு பேசேஜ் விட் ஆகட்டும் சரி, ஒரு ஸ்டேர்கேஸ் விட் ஆகட்டும், எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும். ஸோ இதை நம்ம வரைமுறைப்படுத்தியிருக்கோம். அந்த வரைமுறைப்படுத்துகிற குழுவிலையும் நானும் இருக்கேன். ஸோ அந்த வரைமுறைப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் அடுத்த லெவலில் போகணும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஐஎஸ்ஆர்ஓ ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ஃபயர் சேஃப்டி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பாஸ்போர்ட் சேவா கேந்திரம், அது ஆல் ஓவர் இந்தியா பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் வந்து டிசைன் பை அஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கில் இருக்கிறத விட நம்மளோட நாலேஜ், அதாவது வெளியில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இருக்கிற நாலேஜ் வந்து நிறையா இருக்கும். பலதரப்பட்ட மக்களோட இது நம்ம சந்திக்கிறோம், அவங்களோட ரெக்யர்மெண்ட் இருக்கும். இப்போது ஒரு புக்கு நம்ம வந்துட்டு எழுதணும் அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து பார்த்து எழுதுறது வேற, நம்மளோட நடைமுறை. இப்போ நம்மளோட என்எஃபி எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவோட நடைமுறைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரியோட நடைமுறை, யூஎஸோட கண்ட்ரி நடைமுறை, யூஏட நடைமுறையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். யூஏயில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்,
ராஜஸ்தானோட டெம்பரேச்சர் இருக்கும், டெல்லியோட டெம்பரேச்சர் இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் நம்மளோட நேஷனல் பில்டிங் கோடோட ரெக்கமெண்ட். ஸோ அந்த நேஷனல் பில்டிங் கோடு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ளார நம்ம எல்லா விதமான ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்ஸும் அதில் இருக்கும். எல்லா வித டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்னால் லைக் ஸ்கூலுக்கு உண்டான தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்பேஸு, ரெசிடென்ஷியல், முக்கியமாக ரெசிடென்ஷியலுக்கு, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒன்று ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு விதிமுறை கொடுத்துருப்பாங்க. அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணுறோமாங்கிறது தான் நம்மளோட இதுவே சவாலாக இருக்குது, பயங்கர பெரிய சவாலாக இருக்கும். ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிப்பாங்க என்ன கன்சல்டன்ட் ஈஸி ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு நீங்கள் சொன்ன சவாலாகவே தான் இருக்கும். ஒரு டிசைன் கொடுக்குறாங்க, அந்த டிசைனுக்கு என்ன தேவைப்படும், ஒரு நேஷனல் பில்டிங் கோட்னா அதை பார்த்துட்டு ஒரு 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 ஃபயர் அலார்ம்ல என்ன பண்ணணும், ஃபயர் சேஃப்டியில் என்ன பண்ணணும், எக்ஸ்டிங்விஷரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வரைமுறைப்படுத்திட்டு அவங்களுக்கு உண்டான அதுக்குண்டான பட்ஜெட்டையும் கொடுக்கணும், அதுக்குண்டான டிராயிங்கும் கொடுக்கணும். அப்போ தான் அந்த டிராயிங் கொடுக்கும்போது தான் அந்த சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்க அவங்களோட பங்கும் அதில் பாதியாக இருக்கும். இப்போ நம்ம டிராயிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பிரகாரம் நம்மளோட வேலை முடிஞ்சிடாது. அதை போய் நம்ம செக் பண்ணணும் அந்த சிஸ்டம் இன்டெகிரேட்டர் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்றது. ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டையும் ஒரு 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 ரெசிடென்ஷியல் கிளைண்ட் ஆகட்டும் சரி, ஒரு ஆஃபீஸ் கிளைண்ட்டு, ஹாஸ்பிட்டல் கட்டுறவங்க, ஒரு ஸ்கூல் பண்ணுறவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய ஒரு தொகையை கொண்டு வந்து இதில் வைக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம சொல்லணும். அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பலன் அவங்களுக்கு இருக்குமா இல்லையான்றது தெரியணும். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் எலக்ட்ரிக்கல் பண்ணுறேன், HVAC பண்ணுறேன், எனக்கு இமீடியட்டாக எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். HVACயில் பண்ணிட்டாங்கன்னா ஏசி ஒர்க் பண்ணுதா இல்லையான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது அவங்களால வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி தான். வெளியில் ஒரு பெரிய ஒரு பேனர் வைக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு ஹோர்டிங் வைக்கிறாங்கன்னா அதுக்குண்டான எலக்ட்ரிக்கல் அதெல்லாம் கொடுத்துருவாங்க அவங்க. அதுக்கு இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும். அவங்களோட மைண்ட் செட்டில் இருந்து இருக்கிறது என்னென்னா, நான் ஃபயர் சேஃப்டி வைக்கிறேன், எனக்கு என்ன யூஸு, எப்பயாவது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மைண்டுக்குள்ளே வர்றதுன்னா எனக்கு இது எதுவும் நடக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் நிறைய பேருக்கு இருக்குது. லைக் என்னோட பில்டிங் எதுவும் ஆகாது, நான் நிறையா பூஜை பண்ணியிருக்கேன், அதனால் என் பில்டிங் வந்து ஃபயர் ஆகுது. ஃபயரை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன், சின்னவன் பெரியவன், அவன் இவன்லாம் யாருமே பார்க்காது. எல்லாம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்துட்டு அழிச்சிட்டு தான். நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இல்லை. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில் அந்த லிஃப்டில் வந்து ஒரு 4 பேர் வந்து அந்த மூச்சு திணறி இறந்ததாக ஒரு செய்தி வந்திருந்தது. இப்போ இது வந்து தவிர்க்க முடியாததா இல்லை தவிர்க்கக்கூடியதா? இப்போ அந்த இடத்த இப்போ இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு பாதுகாப்பு இருந்திருந்தா அவங்க வந்து அந்த லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்திருக்கலாம், இல்லை ஒரு தீ விபத்து ஏற்பட்டப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குதா? இது கண்டிப்பாக தவிர்த்திருக்கலாம். அதாவது அவங்க இப்போ ஒரு லிஃப்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு ஃபயர் அலார்ம் கூட லிஃப்ட் இன்டகிரேஷன் இருக்குது. ஃபயர் அலார்ம் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா வேற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் செக் பண்ணுற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபயர் அலார்மோட இன்டகிரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபியூல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஆக்சிஜன், அதாவது ஒரு சுத்தமான காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வச்சிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஃபயர் ஆன உடனே வந்துட்டு ஏசி ஆஃப் பண்ண ட்ரிப் பண்ணிடலாம். ஏசியை ட்ரிப் பண்ணுற மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணுறது வந்து ஹூட்டர்னு ஒன்று இருக்குது, அதாவது சவுண்ட் கம்ஸ் ஃப்ரம் அது. இப்போ அந்த ஏசியை வந்து ட்ரிப் பண்ணலான்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து எதன் மூலயமா அதை வந்து ட்ரிப் பண்ணுற ஃபயர் அலார்ம்ல ஒரு டிடெக்டரில் டிடெக்ட் பண்ணிருச்சு, ஒரு சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா கண்ட்ரோல் மாடியில் ஒன்று சொல்லுவாங்க. அது ரெண்டுத்தையும் பேச வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதனம். அந்த சாதனத்தை வச்சு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மெஷின் ஆன்ல இருக்குன்னா அதை ஆஃப் பண்ணலாம், ஒரு மிஷின் ஆஃப்ல இருக்குன்னா அதையும் ஆஃப் பண்ணலாம். தட் இஸ் கால் கண்ட்ரோல் மாடியூல் சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரோல் மாடியூல் வந்து NONC NCNO அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அது ஒண்ணுமே கிடையாது. நம்ம சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஸ்கூல்ல காலேஜ்லாம் படிச்சுவோம். NONC என்னது, NCN அப்படின்றது நம்ம தெரியும் நமக்கு. ஸோ இதோட வேலையே அதுதான். ஒரு மிஷின் ஒன்று ஆன்ல இருக்குன்னா அதை ஆஃப் பண்றது, ஆஃப்ல இருக்குன்னா ஆன் பண்றது மொத்தம் தான். பட் இப்போ இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும். அந்த ஏசி ஆஃப் பண்றது வந்துட்டு இந்த ஃபயர் அலார்மோட வேலை. எனக்கு ஒரு இடத்துல இருந்து சிக்னல் வந்துருச்சு, ஒரு டிடெக்டர் வந்து ஸ்மோக்கை சென்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா உடனே அந்த ஃபயர் அலார்மோட வேலையே என்னன்னா யாரெல்லாம் ஆன்ல இருக்கான் அவனை ஆஃப் பண்ணணும். இம்பார்ட்டன்ட்லி ஏசி மிஷின், அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட், அது கண்டிப்பாக வந்துட்டு அதை இன்டகிரேஷன் பண்ணணும். நிறைய பில்டிங்கில் அதை பண்ணுறதே கிடையாது. இந்த மதுரையில் நடந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக தவிர்த்திருக்கலாம். நம்ம அந்த நியூஸை எனக்கு பார்த்தோன்னே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னெல்லாம் இதில் நடந்திருக்கும் அப்படின்றத.
அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபயர் அலாரமில் அந்த லிஃப்டோட இன்டகிரேஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஏஎம்சிங்கிற அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் வந்து சரியா பராமரிக்காம இருந்துடலாம். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். கண்டிப்பா நம்ம இதை வந்துட்டு ஒரு காமனா நடக்கிற ஒரு மிஸ்டேக் இது. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு நம்மளால வந்து யோசிச்சு முடியாது. ஆனா காமனா நிறைய இடத்துல பண்ற மிஸ்டேக் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஒரு 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 ஃபயர் அலார்ம் வந்துட்டு ஈஸி கிடையாது. ஒரு ஒரு கிளைண்ட்டையும் நம்ம வந்து கன்வின்ஸ் பண்றது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு எல்லாருக்கும் எலக்ட்ரிக்கல் HVAC கொடுக்குற அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபயர் சேஃப்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட மைண்ட் செட்டு எனக்கு எதுவும் நடக்காது, ரெண்டாவது எப்பயோ தான் நடக்கும் போது நான் வந்துட்டு ஃபயர் சர்வீஸை கூப்பிடுவேன், எதுக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்களை நான் கூப்பிட்டுப்பேன் அப்படின்வாங்க. அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் ரீச் ஆகிற டைம்னு ஒன்று இருக்கு. அந்த ரீச் ஆகிற டைமுக்குள்ளார உங்களோட ப்ராப்பர்ட்டி அண்ட் உள்ளுக்குள்ளார ஹியூமன் இல்லை உங்களை குறுக்கிறத மன்னிச்சுங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த லிஃப்ட்டை வந்து இப்போ ஃபயர் அலாரமில் வந்து இன்டகிரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தவிர்க்கலாம்னு. அப்போ வந்து இது ட்ரிப் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த லிஃப்டோட கதவு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடும். கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு அது ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்போ பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் வந்து அது கொஞ்சம் தெளிவாக கண்டிப்பா புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை வந்து குறிக்கிட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா 5வது மாடியில வந்து ஒரு விபத்தாகி அந்த ஃபயர் அலாரம்ல வந்து ஒரு ஃபால்ட் ஆனாலும் தரைத்தளத்துல வந்து அது அதனோட இடத்துக்கு வந்து கதவு வந்து தானியங்கியாவே திறந்துடும். அதுக்கப்புறமா அந்த லிஃப்ட்டை யாரும் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அதோட பவர் கட் ஆயிடும். அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரணும், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து அந்த வந்து டோர் ஓப்பன் ஆயிடணும். ஓப்பன் ஆனாதான் அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ள இருக்க வெளியில வந்துடலாம். ஆனா அதுக்கப்புறமா இது வந்து சில ஹைரேஸ் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் லிஃப்ட்னு ஒன்று இருக்கும். அந்த லிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பவர் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஜனங்கள் பொதுஜனங்கள் யூஸ் பண்ற அந்த லிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்டகிரேட் பண்ணிருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி இன்டகிரேட் பண்ணிட்டு உடனே வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடணும். ஒரு சிக்னல் வந்துருச்சுன்னா வேற எந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. இமீடியட்டா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு நின்றணும். பேஸ்மெண்ட் கூட போகக்கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா கடைசியில எங்க இருக்கோ அங்க போய் நிறுத்திடு அப்படின்ற மாதிரி லாஜிக் கிரியேட் பண்ணிடுவாங்க. கடைசின்றது இப்ப என்னோட பில்டிங்ல இருந்து பேஸ்மெண்ட் இருக்கு, பேஸ்மெண்ட்னா அதுதான் லாஸ்ட், அங்க போய் நின்றும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எது கிரவுண்ட் லெவலோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு டோர் ஓப்பன் ஆயிடும். பீப்புள் அதாவது பொதுஜனங்கள் அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்றதை தவிர்த்தரணும். ஸ்டார் கேஸ் பக்கமா வரணும். அவங்க திருப்பி இந்த விழிப்புணர்வு வந்து அந்த ஒரு மருத்துவமனையோ ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு தொழில் நிறுவனமோ இவங்களுக்கு எந்த வகையில இப்போ நம்ம இந்த அவங்களுக்கு தெரியப்படுத்திருப்போமா, இல்லை இது சட்டத்துல இடம் இருக்கா, இல்லை அதை முழுமையா வந்து கடைபிடிக்கிறாங்களா? ஆக்சுவலி இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டிசைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் டிசைன் பண்ணோன்னா ஒரு பேராமீட்டர்ஸ் ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத. ஃபயர் அலார்ம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரோல் லாஜிக்னு அது பேர். அந்த கண்ட்ரோல் லாஜிக் மூலமாக என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு இருக்கும். நான் எல்லாரையும் குறை சொல்ல விரும்பல. பட் சில பேர் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க வந்து பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துடுறாங்க. அந்த பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கும்போது அவங்களால சிலதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஃபயர் அலார்ம் இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டாங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஊட்டர் அடிக்குதா? எஸ் ஊட்டர் அடிக்குது. ஸ்பீக்கர் இருக்கா அப்படின்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இந்த இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது புக்கில் இருக்கு. ஆனால் புக்கில் இருக்கிறது எல்லாருமே வந்துட்டு நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு குறையாவே இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு ஆடிட்டிங் போகிறோம் அப்படின்னா அந்த ஆடிட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபயர் அலார்ம் இருக்கும். சரி, ஓகே, சூப்பர். ஏஎம்சி இருக்கா? ஏஎம்சி இருக்கு, நல்லா இருக்கு. பேட்டரி இருக்கா? இருக்காது.